ஹாய் எல்லாத்துக்கும் சாரி. இந்த சேனலில் வந்து வீடியோ என்னால் போடவே முடியல. ஒரு 2 நாளும் 3 நாளும் போடலை. ஓகேவா? இனி கரெக்டாக போடுறேன். ஓகே, அந்த சேனல்லையும் நான் இன்னும் வீடியோ போடலை. அதனால் இந்த சேனல்லையும் நான் வீடியோ போடலை. சரி, ஓகே. இப்போ இது என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? நான் வந்து என்ன முளை கட்டுவாங்க தெரியுமா? முளை கட்டுவாங்க, ஸ்ப்ரவுட்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். முளை கட்டி பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கொள்ளு பருப்பு முளை கட்டி அதுக்கு மசாலா போட்டு பண்ணுவாங்க. எந்த மாதிரி மசாலா போடுவாங்கன்னா, மட்டனுக்கு என்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா போட்டு பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நானும் 2 நாளாக பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க இப்படி பண்ணு அப்படின்ட்டு. பண்ணி பார்த்தா பாருங்கள், வாங்க காமிக்கிறேன். பண்ணி பார்த்தா கிடையாது, அதுக்கும் சீக்கிரம் வந்துடாதீங்க. கத்திக்கிட்டு செஞ்சு பார்த்தா மம்மி சொன்னாங்க, எப்போவுமே நானே பண்ணுவேன், ஆனால் இந்த வாட்டி அது என்னமோ வரவே இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்படி கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுருப்ப நீ, அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு காட்டன் துணியில் போட்டு டைட்டாக கட்டணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு தெரியுதா? இதோ இது வந்து கண்டிப்பாக நாளைக்கு செய்ய மாட்டேன். இன்னும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இது கண்டிப்பாக செய்கிறப்ப நான் இந்த குழம்பு எப்படி வைப்பாங்க, நான் எங்கள் ஸ்டைலில் எப்படி வைப்பாங்க நான் சொல்கிறேன். ஹிந்திக்காரங்க ஸ்டைலில் எப்படி வைப்பாங்க நான் சொல்கிறேன். ஐயோ பாதிலாம் போச்சு, இந்த பக்கம் வந்ததுலாம் போச்சு. தெரியுதா? அழகாக கட்டியிருக்கா? ஆனால் இதில் வந்து நான் அந்த கொள்ளு பருப்பு மட்டும் போடலை, காராமணியும் போட்டிருக்கேன். தெரியுதா காராமணி? ஆனால் கொள்ளு பருப்பில் தான் நல்லா வந்திருக்கு, காராமணியில் வரல. காராமணியில் வரல, கொள்ளு பருப்பில் தான் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. தெரியுதா? காராமணியில் வந்து குட்டி குட்டியாக தான் வந்திருக்கு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு. இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் இதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஊற வச்சு எங்கள் கர்நாடகா ஸ்டைல்லாம் சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து களி செய்வாங்க சூடாக, செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறப்போ எப்படி செய்யணும்னு கண்டிப்பாக காமிக்கிறேன். கண்டிப்பாக புதன்கிழமை தான் செய்வேன், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இது வந்து வீடியோ திங்கட்கிழமை எடுத்துகிட்ருக்கேன் ஈவினிங். கண்டிப்பாக புதன்கிழமை செய்கிறப்போ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு களி செஞ்சால் செம்மையாக இருக்கும். அது களி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.